My dear friends, my hearty congratulations to you all. இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் தனித்தனியா என்னோட கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். அதே நேரத்துல மிட்டியர் அகாடமிக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன் as well as தேங்க்ஸ் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிட்டியர் அகாடமியோட சேவை நம்மளோட நர்சஸ்க்கு வந்து கண்டிப்பா தேவை. நடந்து முடிஞ்ச ஜிப்மரோட ரிசல்ட், அதாவது ஜிப்மர் நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அசந்து போயிடுவீங்க. வாவ், இப்படியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு ஜிப்மரோட டோட்டல் வேகன்சியே பாத்தீங்கன்னா 165 தான். இதுல நியர்லி 100 ரேங்க் ஹோல்டர்ஸ் நம்மளோட மிட்டியர் அகாடமி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வந்து பெருமையுமா இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ணும்போது ஒரு கோச்சிங் சென்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அளவு ரேங்க் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவு தரமான கோச்சிங்கை அந்த கோச்சிங் சென்டர் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிஞ்ச நார்செட் எக்ஸாம்லையும் ஆல் இண்டியா ரேங்க் 1 ப்ரிலிம் அண்ட் மெயின்லேயும் கிடைச்சது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டியர் அகாடமி ஸ்டூடெண்ட்டுக்கு தான். ஸோ நம்மளோட மெட்டியர் அகாடமி இப்போ ஆர்செட் 8க்கான V14 பிரிட்ஜ் கோர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் கோர்ஸோட டெமோ கிளாஸ் 8th 9th 10th நமக்கு வந்து நடக்குது. இது ஃப்ரீ டெமோ கோர்ஸ் தான், நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டெமோ கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கிறேன். அந்த கூகுள் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் நர்சஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நர்சிங் ஆஃபீஸர் ஆகிறது அவ்வளவு கஷ்டமே கிடையாது. முன்னாடி தான் அது பத்தின அவேர்னஸ் இல்லை, இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது. நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை மிட்டியர் கோச்சிங் அகாடமி கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால என்ன செய்ய முடியும் அப்படி கிளியர் பண்ண முடியும். நம்ம நர்சிங் படிக்கிறதுக்கு லட்சமா ஸ்பெண்ட் பண்ணோம். பட் நம்மளோட படிப்பை முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போறதுக்கு சில ஆயிரங்கள் மட்டும் நம்ம செலவழிச்சோம்னா போதும். கண்டிப்பா உங்க கையை பிடிச்சி மிட்டியர் அகாடமி உங்களை மேலே ஏற்றி விடுவாங்க. அப்படி மேலே ஏற்றி விட்டவங்கள தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்கிரீன்ல நீங்களும் இடம் பிடிக்கணும் அப்படின்னா இன்னைக்கே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, டிலே பண்ணாதீங்க. நமக்கு அடுத்து நார்செட் 8க்கு வந்து இன்னும் 90 days தான் வந்து டைம் இருக்குது. ஆல்ரெடி மிட்டியர் அகாடமியோட ரெகுலர் கோர்சஸ் பத்தின கிளாஸஸ் பத்தின வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்குது. அதை பார்க்கல அப்படின்னா நீங்க பார்த்துக்கோங்க, நான் எண்டு கார்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அவங்களோட V14 பிரிட்ஜ் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ இது வந்து 8th 9th 10th 3 நாளும் உங்களுக்கு ஃப்ரீ டெமோ கிளாஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட கோச்சிங் மெத்தடாலஜி பிடிக்கும். நீங்கள் திருப்பி அவங்களோட ரெகுலர் பேட்ச்ல ஜாயின் பண்ணி நீங்களும் ஒரு நர்சிங் ஆஃபீஸராக கண்டிப்பாக வந்து மாறலாம். தேங்க்யூ.